ஸ்ரீ தேவி பாகவதம் 253 பகுதி. நரக குண்டங்கள் 86. சாவித்ரி. பிரளயம் வரும் வரை நரக குண்டங்கள் அழியாது. அக்னி குண்டம் 2 காத தூரம் அகலமும் 100 முழு உயரமும் கொண்டது. எந்நேரமும் அதில் நெருப்பு ஜுவாலிக்கும். அதில் பாவிகள் தள்ளப்படுவர். அதிலிருந்து அவலங்கள் எவ்வேளையிலும் எழுந்து கொண்டிருக்கும். தப்த குண்டம் 1 காத தூரம் அளவுடையது. அதில் கொதி நீர் கொதித்து கொண்டிருக்கும். காரகுண்டம் 1 காத தூரம் விஸ்தீரணமுடையது. நெருப்பில் காய்ச்சிய உப்பு நீர் எந்நேரமும் கொதித்து கொண்டிருக்கும். அதிலிருந்து அவல குரல் எப்போதும் எழுந்து கொண்டிருக்கும். இக்குண்டத்தில் இருப்போரை மல புழுக்கள் உண்ணும். அதுபோல அங்குள்ளவர்கள் அப்புழுக்களை உண்பர். சளிக்குண்டம் புழுக்களாலும் பாவிகளாலும் நிறைந்திருக்கும். விஷக்குண்டம் 1 காத தூரம் அகலமுடையது. விஷப்பூச்சிகள் இங்குள்ளவர்களை கடித்து கொண்டிருக்கும். நேத்திர குண்டம் பாம்புகள் நிறைந்தது. சுக்கில குண்டம் புழுக்கள் நிறைந்தது. அப்புழுக்கள் பாவிகளை கடித்து கொண்டிருக்கும். இரத்த குண்டம் இரத்தம் நிரம்பியது, புழுக்கள் நிரம்பியது. கண்ணீர் குண்டம் 4 தடாகங்களின் விஸ்தீரணம் உள்ளது. இங்கு புழுக்களும் விஷ ஜந்துக்களும் இருந்து பாவிகளை கடித்து கொண்டிருப்பதால் அதிலிருந்து அவல குரல்கள் எப்போதும் எழுந்து கொண்டிருக்கும். எல்லா குண்டங்களிலும் பாவிகள் தள்ளப்படுவதால் குண்டங்கள் எல்லாம் மிக மிக கொடிய ஜந்துக்களால் நிரப்பப்பட்டு அங்குள்ளவர்களை துடிக்க துடிக்க இரத்தம் கசிய கசிய கடித்து கொண்டிருக்கும். இவ்வாறான 86 குண்டங்கள் உள்ளன. பாவிகள் இல்லாத நரகங்களும் இனிவரும் பாவிகளும் இடமில்லாத நரகங்களும் இல்லை என்றார் யமதர்மராஜன். 253 பகுதி நிறைவடைந்தது.